بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن امرأة خافت من بغلها نشوزا أو إعراضا فلا جناح عليهما أن يصلحا بينهما صلحا، والصلح خير، وأحضرت الأنفس الشح، وإن تحسنوا وتتقوا فإن الله كان بما تعملون خبيرا. ولن تستطيعوا أن تعدلوا بين النساء ولو حرصتم، فلا تميلوا كل الميل فتذروها كالمعلقة، وإن تصلحوا وتتقوا فإن الله كان غفورا رحيما. وإن يتفرقا يغني الله كلا من سعته، وكان الله واسعا حكيما. صدق الله العلي العظيم. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்லயும் பெண்களுடைய ரைட்ஸ், பெண்களுக்குரிய உரிமைகளை பற்றி மிகவும் அழகாக வரிசையாக தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திற்குரிய விளக்கம் சென்ற வாரமும் நான் இதை மையமாக வைத்து கதைத்திருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், தன்னுடைய கணவனிடமிருந்து ஒரு பெண் புறக்கணிப்பை அல்லது கெடுதிகளை பயப்படுவாள் என்றிருந்தால், அதாவது கணவன் தன் பக்கமாக கவனம் திருப்புறார் இல்ல, கணவன் வந்துட்டு தன்னை தன்னுடைய தேவைகளுக்காக வேண்டி பயன்படுத்துறாரு இல்ல, தன்னை விட்டும் புறக்கணித்துத்தான் கணவன் வாழ்றாரு. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் மனைவிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ரைட்ஸை கொடுத்திருக்கிறான். தலாக் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு போய் நீங்க பிரிந்து கொள்வதை விடவும், நீங்க ரெண்டு பேரும் ஒரு கம்ப்ரமைஸுக்கு வந்து ஒரு சுல்ஹ் செய்து கொள்வது மிச்சம் தான். சுல்ஹ் என்று சொன்னா, இவ சொல்றா எனக்கு கிடைக்க வேண்டிய சில ரைட்ஸை நான் விட்டுத்தாரேன், அதை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு நினைச்ச மாதிரி பாதித்துக் கொள்ளுங்க, ஆனா நான் உங்களுடைய மனைவியாக இருக்க விரும்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் ஒரு மனைவி தான் ஹஜ்ரத் சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சௌதா பின்த் ஸம்ஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அந்த பெண் நபியை விடவும் வயசுல மூத்த பெண். அந்த பெண் வயசாலியாக இருந்ததின் காரணமாக அந்த பெண்ணுடைய வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகளாக இருந்தது. ஏன்னா வயசாலி, அவங்கள பேசக்கூடிய என்ன செய்வாங்க, கொஞ்சம் கடினமான, கொஞ்சம் கசப்பான, கொஞ்சம் தப்பான வார்த்தைகளைத்தான் பேசுவாங்க. இதனால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க, இந்த பெண்ணை விட்டு தூரமாகிட்டா அந்த பெண் பாதுகாக்கப்படுவார். அல்லாஹ்வுடைய நபியோடைய கடினமாக பேசினால் என்ற குற்றத்துக்கு ஒரு ஆளாக மாட்டார். ஏண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயும் அதை அவதானிப்பாங்க. ஒருத்தர் தூங்குறாரு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு எழுப்பாட்டல்ல, இன்னமொருத்தருக்கு சொன்னாரு பேச்சு நீ அவர் எழுப்பாட்டுவான்னு சொல்லி. ஏன் காரணம் என்றா, இவர் டிரெக்டா பேச்சு எழுப்பாட்டி அவர் எழுப்ப இல்லைன்னா அவர் பாவியா மாறிடுவார். இன்னமொருத்தரை சொல்லி எழுப்பாட்டினா என்ன செய்ய மாட்டாரு, அவர் பாவியாக ஆக மாட்டாரு. அவருக்கு பாவம் கிடைத்தாலும் அந்த பாவத்துடைய வேட் குறைவானதாகத்தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே இந்த உம்மத்துக்கு ஒரு விடயம் வாஜிப் ஆகிற கட்டம் வரும் பொழுது நபி அதை செய்ய மாட்டாங்க. தராவீஹுடைய தொழுகை ரமலானுடைய காலத்துல முதல் நாள் ராவு தொழுதாங்க, இரண்டாம் நாள் ராவு தொழுதாங்க. பள்ளியில பெரிய கிரௌட், பள்ளி ஃபுல்லாகிட்டது. இப்ப பயந்தாங்க இது கடமையாக்கப்படுமோ தெரியாது சொல்லி மூணாவது நாலாவது நாள் பள்ளிக்கு வரவே வீட்டிலே தொழுது கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத்து, எப்ப நான் செய்யக்கூடிய ஒரு அமல் மக்களுக்கு கஷ்டத்தையும் மக்களுக்கு பாரத்தையும் மக்களுக்கு ஒரு சுமையையும் ஏற்படுத்துமோ, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட்டுடுவாங்க. ஏன்னா அது அல்லாஹ் அதை கடமையாக கூடாதற்காக வேண்டி.
அது மாதிரி ஒன்றுதான் இந்த சௌதா பின்த் ஸம்ஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவனோட வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கடினமாகிட்டது. ஒரு வயசாளி பெண் பொம்புல நபியினுடைய வஃபாத்துக்கு பிறகு அவதான் அடுத்தது மௌத்தான பெண். அவர் வயசாளி பெண்ணாக இருந்ததன் காரணமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ தலாக்கு சொல்லிவிட்டா அவ குற்றத்திலிருந்து நிரூபதர் ஆகிடுவா என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் தான் அவ ஒரு கம்ப்ரமைஸுக்கு வந்தா. அவ சொன்னா, நீங்க என்ன தலாக்கு சொல்ல வானம், என்னோட மனைவியாக இருக்க விரும்புகிறேன், மனைவியுடைய பட்டியலில் நானும் வர விரும்புகிறேன். நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எனக்கு டேர்ன் தர வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க எனக்கிட்ட வரணும் என்ற அவசியம் இல்லை, எனக்கு தர வேண்டிய நாள உங்களுக்கு விருப்பமான மனைவி ஆயிஷாவுக்கு கொடுக்கணும்னு சொன்னார். இப்ப யாருக்கும் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கம்ப்ரமைஸ் சுல்ஹ் செஞ்சு கொள்றது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஒன்றை மட்டும்தான் பார்த்துக்கொள்ளணும், சுல்ஹ் என்று சொல்லும் பொழுது இது அல்லாஹ்வுக்காக விருப்பமானது. இது அல்லாஹ்வுக்காக விருப்பமானது. ஒருத்தர் எனக்கு கடன் தர இருக்கிறாரு, அவர் அந்த கடன் தாரார் இல்ல, இப்ப கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாரு. எங்களுக்கு ரெண்டு வேலை செய்யலாம். ஒன்று நல்ல வேலை என்னன்னு சொன்னா, நல்ல வேலை என்னன்னு சொன்னா அதை மன்னிச்சுடுறது. சரியா, எனக்கு வானம் அளவுக்கு போகுது. அல்லாஹ் சொல்றான், ஒருத்தருக்கு நீங்க கடன் கொடுத்தா அதுல 3 வகையான முறையில உங்களுக்கு நன்மை சம்பாதிக்க. யாருக்கு இத்தனை 3 வகையான முறை. அதுல ஒன்று நாளையும் சேர்த்துக் கொள்ளலாம். கடன் என்றது சதகாவை விடவும் மேலானது. கடன் கொடுக்கிறது, தேவை உள்ள ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்கிறது தர்மத்தை விடவும் 18 மடங்கு நன்மையில கூடியது. இப்னு மாஜாவுடைய ரிவாயத். கடன் கொடுக்கிறது சும்மா கொடுக்கவான, மோர்கேஜ் எடுத்துக்கோங்க, டாக்குமெண்டாக நினைச்சுக்கோங்க, எல்லாம் செய்யணும். எல்லாம் செஞ்சு கொடுத்த கடன் சதகாவை விடவும் 18 மடங்கு நன்மையில கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன சந்தர்ப்பத்தில் பார்த்தாங்க, அரசுடைய கதவு எழுதப்பட்டிருக்குது, கடன் சதகாவை விட முந்தி விட்டது 18 மடங்கால் என்று சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை பார்த்து கேட்டாங்க, அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பார்த்து கேட்டாங்க, என்ன செய்தி? சதகாவை விடவும் சரட்டியை விடவும் பெனவனன் லோன் சதகாவை விடவும் இந்த கடனுடைய நன்மை இவ்வளவு கூடவான்னு சொல்லி. அப்ப சொன்னாங்க ஜிப்ரீல் இஸ்லாம் அவங்க நபிக்கு விளக்கம் கொடுத்தாங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா காரணம்? நீங்க ஒருத்தருக்கு சதகா கொடுக்குறீங்க 1000 ரூபாய், அந்த டைம்ல அவரிடத்துல 10,000 ரூபாய் அடிஷனலா இருக்குது, சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸா இருக்குது. 1000 ரூபாய் கொடுத்தீங்க சிவமாமா, அந்த டைம்ல அவருடைய ஷேப்ல 10,000 ரூபாய் காசு இருக்கேனும். உங்களோட சல்லி அவருக்கு ஒரு பெரிய ஒரு வழி ஏற்படுத்தல, அவருடைய சர்ப்ளஸுக்கு ஒரு ஆக்ஷன், ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். அவர்கிட்ட கடன் கேட்டு வராரு, அவர் கடன் கேட்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக தெரியும் அவர்கிட்ட ஒன்றுமே இருக்காது. அவர் ஜீரோவாக இருந்துதான் உங்கள்கிட்ட வராது. அந்த சந்தர்ப்பம் உங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்ன்றதும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். உங்களுக்கு 1000 ரூபாய் தேவை, உங்கள்கிட்ட 1000 ரூபாய் தான் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் பாக்குறீங்க, நான் இந்த 1000 ரூபாய் செலவழிச்சு சந்தோஷப்படுறதை விடவும் என் சகோதரன் செலவழிச்சு சந்தோஷப்படட்டுவே என்று நீங்க குடும்பீங்கன்றால் இந்த கடன் எதை விடவும், அந்த சதகாவை விடவும் அல்லாஹ்வுடைய பார்வையில் மீறாது. கடன் கொடுத்துட்டீங்க, கடன் கொடுக்கிறதே இபாதத். கடனுக்கு பிறகு இந்த 2 ஒன்றுன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், டாக்குமெண்ட் பண்ணிட்டீங்க, எல்லாம் சைன் பண்ணி எடுத்துட்டீங்க, பிப்ரவரி 28ஆம் தேதி அவர் உங்களுக்கு சொல்லி தரோணும். ஆனா உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவருக்கு என்னமோ நடந்துட்டது, அவர் அப்படிப்பட்டவர் அல்ல, உங்கள்கிட்ட வந்து டைம் கேட்கிறாரு, எனக்கு கொஞ்சம் டைம் தாங்கோ, நான் இத்தனாம் தேதி உங்களுக்கு சொல்லி தருவதாக வாக்களித்தேன், ஆனா நான் ஒரு கிரைசிஸ்ல மாட்டிக்கொண்டுட்டேன், இப்ப எனக்கு இதை திருப்பி தாரத்துக்குரிய வசதி இல்ல. அப்படிப்பட்ட உங்கள்கிட்ட டைம் கேட்டா
நீங்க கட்டாயம் டைம் கொடுத்துத்தான் ஆகணும். அந்த கொடுக்கிற டைம் பீரியட் இருக்குது, இதுக்கு உங்களோட கடனுக்குரிய நன்மை. அந்த பணத்தை 2 முறை சதகா கொடுத்தா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அல்லாஹ் தரான். 1 லட்சம் ரூபாய் தான் நீங்க கொடுத்திருக்கிறீங்க இப்ப அவருக்கு கடனாக. அவர் உங்கள்கிட்ட டைம் கேட்டா நீங்க டைம் கொடுத்தீங்க, அல்லாஹ்வோட நபி சொன்னாங்க உனக்கு அந்த பணத்துக்கு 2 முறை சதகா கொடுத்தா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும். சரி, இது 2வது. 3வது ஒரு கட்டம் இருக்குதுன்னு சொன்னால் கம்ப்ரமைஸ். சரியப்பா, நீ எனக்கு 1 லட்சம் ரூபாய் தர இருக்கிறாய், சரி எனக்கு தெரியும் நீ கஷ்டத்தில் இருக்கிறாய், இப்ப உனக்கு எவ்வளவு தரையிடும், உனக்கு நான் உனக்கு மற்றது அறவா சுட்டு தந்துட்டேன், 50% இப்பதா, மற்றது நான் உனக்கு அப்படியே ரைட் ஆஃப் பண்ணிடுறேன், விட்டு கொடுத்துடுறேன். அவரும் பார்த்தாரு, சரி ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறேன், ஆனா ஒன்று ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, கொடுக்க வேண்டிய கடன் இருக்கத்தக்கன அந்த பணத்தை கொண்டு வேறொரு வியாபாரத்தில் போட்டு உழைப்போம் என்றிருந்தால் அது ஹராமா ஹலாலா, அந்த வருமானம் சரியா பிழையா என்ற உலமாக்கள் அணுகி துவாக்கட்டும். நான் ஒருத்தருக்கு பணம் கொடுக்க இருக்கிறேன், டியூ டேட் இன்னைக்கு தான் வந்திருக்குது, இன்னைக்கு தான் பணத்துக்குரிய ரிட்டர்ன் பண்ற டேட் இன்னைக்கு தான், அந்த செக்கை நான் மீட் பண்ணித்தான் ஆகணும். ஆனா அதே நேரத்தில் ஷைத்தான் வருவான், நல்ல ஒரு பிசினஸ் ப்ரொபோசல் எடுத்துக்கொண்டு இதுல போட்ட 10 டேஸ்ல நீங்க ரீகவர் 10 டேஸ் இந்த செக் பேங்குக்கு போயிட்டு அது இந்த சனிக்கிழமை நாளைக்கு சண்டே அங்க வந்தா ஒரு போயடே இருக்குது, 3 நாள் எல்லாம் வரக்குள்ள 10 நாள் ஆகிடும். செக் வீட்டுக்கு வரக்குள்ள ரிட்டர்ன் செக் பந்தீங்கன்னு சொல்லக்குள்ளேயே உங்களுக்கு சல்லியை திருப்பி கொடுத்துடலாம் என்று உங்களோட ஷைத்தான் உங்களுக்கு சொல்லும். இது யாரு? நீங்கள் அல்ல, உங்களோட ஷைத்தான் பேசலாம். உங்களோட ஷைத்தான் உங்களோட பேசுவார். இப்படி செஞ்சா என்ன வரப்போகுது, இப்ப நீங்க போடுவீங்க, இது பெரும்பாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டாங்க. ஏன்னா இதுல அல்லாஹ்வுடைய உதவி இல்லை, இதுல அல்லாஹ்வுடைய உதவி இல்லை. நல்லா யோசிச்சுக்கொள்ளுங்க, கடன் கொடுக்கறதுக்குரிய டியூ டேட் வந்துட்டுதான், அதுக்கு பிறகு பணம் கையில கிடைச்சா ஒரு வினாடியும் ஒரு செகண்ட் பிற்படுத்தவானோ அதை கொண்டு கொடுக்கப்படும். சரி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க கடன் கொடுத்துட்டீங்க, அவர் டைம் கேட்டா டைம் கொடுங்க, இதுவும் ஒரு இபாதத்து. 2வது, அவர் இப்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு, நீங்க அவரை அணுகி சொல்றீங்க, ஒரு கம்ப்ரமைஸுக்கு வருவோமா, நீங்க எனக்கு 50% தாங்கோ, நான் 50% ரைட் ஆஃப் பண்ணிடுறேன் என்று சொல்லி இதுக்கு வாரது 2வது. 3வது கட்டம். 4வது ஒன்றையும் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, وَإِنْ كَانَ ذُو عُسْرَةٍ فَنَظِرَةٌ إِلَى مَيْسَرَةٍ وَأَنْ تَصَدَّقُوا. நீங்க சொல்லுங்க, நீங்க வாங்க, எனக்கு 1 லட்சம் ரூபாய் தர இருக்கிறீங்க, கஷ்டப்பட்டுக் கொள்ள வானம், அது அப்படியே நீங்க சதகாவா வச்சுக்கோங்க. சதகாவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அழகான அஹ்லாக் சொல்லித் தரான், எப்படி நீங்க ஒருத்தரோட நடந்து கொள்வோம். சல்லி கொடுக்கக்குள்ளே ரொம்ப கஞ்சமாத்தான் இருப்போம், சும்மா கொடுக்க மாட்டோம், எல்லாம் செஞ்சு கொள்வோம். அந்த ரீகவரி பண்ற சந்தர்ப்பத்தில் எங்கட ஹானஸ்டையும் எங்கட அஹ்லாக்கையும் எங்கட பண்பையும் காட்டுவோம். இன்றைக்கு உலக நேர் மறுபக்கம், கொடுக்கக்குள்ள சொல்லுவாங்க எல்லாம் உங்களுக்கு தடுத்து போங்கன்னு, ரீகவரிக்கு போல என்ன செய்வாங்க, ரீகவரிக்கு போல என்ன செய்வாங்க, வாகனத்துல பிள்ளைகளோட மனைவியோட ஏறி போறாரு, எங்க போறாரு, கல்யாணத்துக்கு போயிட்டு கொண்டிருக்கிறாரு, கல்யாண ஹாலுக்கு முன்னால போயிட்டு என்ன செய்யறாங்க, எல்லாரையும் தூக்கி வெளியே வீசிட்டு வாகனத்தை சீஸ் பண்றாங்க அப்படியே. ஆனா கொடுக்கக்குள்ள என்ன சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்க, வித்தவுட் அ டாக்குமெண்ட், வித்தவுட் அ செக்யூரிட்டி, இட் ஃபார் யூ, இவனுக்கு தான் நீக்குது, இவனுக்கு கொண்டு போ, எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இஸ்லாம் நேர் மறுபக்கம். இஸ்லாம் கொடுக்கக்குள்ளே சொல்லுது என்ன செய்ய, ரீகவரிக்குரிய வழியை பார்த்துக்கோ, டாக்குமெண்ட் வரணும், விட்னஸ் வரணும், ஆளை வெலிவேஷன் பண்ணுங்க, ஆளை வெளியே பண்ணுங்க. இவர் சுமத்தர் வந்து எனக்கு 1 கோடி ரூபாய் தாங்கன்றார், சுமத்தி கொடுக்கவான இந்த 1 கோடியை திருப்பி தாரத்துக்கு கேட்பதில்லை. இதை பாருங்க, கொடுக்கக்குள்ள எல்லாம் உறிஞ்சி வலிச்சு பார்த்து கொடுங்க. ரீகவரி பண்ற சந்தர்ப்பத்தில் உங்களோட ஹானஸ்ட நீங்க காட்டுங்க, உங்களோட ஹாஸ்பிட்டலிய காட்டுங்க. நான் இப்படித்தான்
கொடுக்கக்குள்ள இப்படித்தான் கொடுப்போம், திருப்பி எடுக்கக்குள்ள எங்களை உங்களோட நிலைமையை நாங்க விளங்கித்தான் செயல்படுவோம். ஆனா அதே சந்தர்ப்பத்தில் ஒருத்தருக்கு நல்ல வசதி இருக்குது, அவர் அந்த பணத்தை திருப்பி தராம இருக்கிறாரு, அந்த பணத்தை தப்பித்தவர் யாரும் சதக்காவாக ஆக்கிடுவார். அது நீங்கள சதக்காவாக்கி இருந்தால் உங்களோட கோலத்தனத்தை தான் அதை காட்டும். எதை காட்டும்? கோலத்தனம். இஸ்லாம் கோலத்தனத்தை விரும்பல. இஸ்லாம் கோலத்தனத்தை விரும்பல. ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்துச்சு. ஒரு பெரிய மனிதன், பெரிய ஒரு ஆளி, அவருக்கு ஒரு ஆள் வந்து ஒரு அமௌண்ட் 10,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு போனாங்க. தாரை கொடுத்துட்டாங்க. வாங்கிட்டு போனவரு என்ன தெரியுமா செய்தாரு? இவர் டைம் வந்துட்டு காசத்தாரா இந்த ஆளு பெரிய ஸ்டேட் உள்ளவர், சாதாரண ஆள் இல்ல, இன்டர்நேஷனலி பெரிய ஒரு ரெகுலரைஸ் பண்ணப்பட்ட ஆளு, ஒரு மதரசாவுடைய உஸ்தாத். இவர் அடம் பிடிச்சு நிற்கிறாரு, இந்த காசை திருப்பித்தான். இவருக்கு ஒரு 10,000 பெரிய காசியம் அல்ல, யாருக்கு? இந்த ஆலிமுக்கு. அவருக்கு ஒரு 10,000 பெரிய காசியம் அல்ல, இந்த 10,000 அவருக்கு இருக்குது. அவர் தராம ரபர் பண்றாரு, அவர் தராம இழுக்கார் வச்சு கொண்டிருக்கிறார் மிஷின் மாதிரி. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? இவர் உடல்ல, இந்த ஆளே உடல்ல ஆள் அனுப்பி போஸ்ட் பண்ணி இந்த காசு எடுத்தாங்க. ஆனா இந்த 4 நாள் இவர் கொடுத்த போசைக்குதே இதனோட இருந்த மக்களுக்கு சரியான ஆச்சரியம். என்னப்பா இது 10,000 ரூபாய் காசு இவ்வளவு போஸ் கொடுக்கிறாரு, 10,000 ரூபாய் காசை ரீகவர் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய போஸா? அப்ப இவங்களுக்கு உள்ளவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். ஆனா இவர் உடல்ல காலையிலே அனுப்புறாரு, மாலையில அனுப்புறாரு, காசை ரீகவர் பண்ணுவாங்க. எப்படியோ காசை கலத்தி எடுத்துட்டாரு. கல்லால மரத்தால நார் உச்ச மாதிரி கதை. காசை எடுத்து அந்த சபையிலேயே இந்த மக்களுக்கு சதக்கா கொடுத்தாரு. சொல்லி போட்டு சொன்னாரு, எனக்கு தெரியும் அவர்கிட்ட வசதி இருக்குதுன்றது, அவர் அந்த காசை தராம இருக்கிறாரு, அந்த காசை நான் ரீகவர் பண்ண இல்லாவிட்டால் நான் ஒரு கோலையன் என்ற பட்டியல நான் வந்துடுவேன். பணத்தினுடைய ஆசைக்காக வேண்டி நான் செய்யல, நான் ஒரு கோலை இல்ல, கொடுத்ததை திருப்பி எடுக்க எனக்கு தெரியும் என்றதை நிரூபிக்கத்தான் செஞ்சுக்கிட்டேன். அது எடுத்தவனே கொடுத்த சதக்கா இருக்கும். நல்ல யாவச்சுக்கோங்க, நாங்க கோலைகள் அல்ல, ஏமாறவும் மாட்டோம். நாங்க ஏமாற்றவும் மாட்டோம், ஏமாறவும் மாட்டோம். ரெண்டு நிற்கும். நாங்க யாரையும் சீட் பண்றதில்ல, ஆனா எங்களை யாரையும் சீட் பண்ண விடவும் மாட்டோம். நாங்க ரொம்ப அலர்ட்டா இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கம்பரமைஸ் என்று சொல்லக்கூடியது, இதை பற்றி குர்ஆன்ல ஏராளம் பேசியிருக்கிறான். நீங்க சண்டை பிடிக்கிறத விடவும், அடிச்சு கொள்றத விடவும், ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைசடி கொள்றத விடவும், நீங்க வாங்க 2 பேரும் ஒரு காமன் டேர்முக்கு, என்னவாப்பா நான் இதை விட்டுத்தாரேன், இதை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வஸ்ஸுல்ஹு கைருன், எப்பே வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக் கொள்ளும்போ, எல்லா இடத்திலையும் கணவன் மனைவியாக இருக்கேனும், மகன் மாப்பாவாக இருக்கேனும், பார்ட்னர்ஸாக இருக்கேனும், நேபராக இருக்கேனும், எல்லா இடத்திலையும் கம்ப்ரமைஸ் நிச்சயம் நல்லது. ஏன் கம்ப்ரமைஸை கொண்டு சொல்யூஷன் ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணிடலாம், ப்ராப்ளத்தை முடிச்சுக்கொள்ளலாம். நீங்க கம்ப்ரமைஸ் பண்ண இல்லைன்னா என்ன தெரியுமா நடக்கும்? நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டி வரும், நீங்க போலீஸுக்கு போக வேண்டி வரும், நீங்க லாயர் ஆபீஸுக்கு போக வேண்டி வரும். நீங்க எந்த கோர்ட், சும்மா கோர்ட்ல இருந்துட்டு நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவீங்க, உங்களை தெரியாம போய்கொண்டே இருப்பீங்க. கடைசியா பார்த்தா நேரம் வேஸ்ட் ஆகுது, எல்லாம் அதுல வேஸ்ட் ஆகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வஸ்ஸுல்ஹு கைர், எப்பவுமே நீங்க கம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்வது எல்லா விடயத்திலையும் உங்களுக்கு மிச்சம் நல்லது. இந்த கட்டத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கம்ப்ரமைஸ் என்று சொல்லி வரக்குள்ள ஓண்ட உள்ளம் இருக்குதே, இது கோழைத்தனத்தை வெளிப்படுத்தும், கஞ்சத்தனத்தை. கோழைத்தனத்தை அல்ல, கஞ்சத்தனம். 1 லட்சம் ரூபாய் உனக்கு தர வேண்டியிருக்குது, நீ 50 ரூபாய் 50,000 ரூபாய் ரைட் ஆஃப் பண்ணக்குள்ள உங்களோட உள்ளம் சொல்லும், உனக்கு பைத்தியமா, லூசா, எவ்வளவு அநியாயம். அல்லாஹ் சொல்றாங்க, என்னை உங்களே படைச்ச அல்லாஹ்
எனக்கு உங்களுக்கு சொல்றான், இப்படித்தான் உன் உள்ளத்தை நான் படைச்சிருக்கிறேன், உன் ஆத்மாவை நான் இப்படித்தான் கிரியேட் பண்ணிருக்கிறேன். சும்மா கொடுக்க மாட்டோம் யாருக்கும். அல்லாஹ் சொல்றான், இந்த கட்டத்தில் ஓண்ட உள்ளம் கஞ்சத்தனத்தை வெளிப்படுத்தும், கஞ்சத்தனத்தை முன்னுக்கு கொண்டு வரும். மனைவி சொல்றா, நீங்க எனக்கு தலாக்கு சொல்லவானம், நான் நம்முடைய மனைவியாக இருந்து கொள்றேன், நீங்க என்ன பார்த்துக்கோங்கோ, எனக்கு நப்பக்கா 4 செலவுக்குரிய பணத்தை தாங்கோ, எனக்கு ஒரு ஊட்ட வாங்கி தந்துருங்கோ. இந்த கட்டத்தில் சொல்லுவாரு, எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை, இது கூடு வாங்கி கொடுக்கவா, இதுக்கு தின்ன கொடுக்கவா, என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் சொல்றான், இதை செய்யாதே. நீங்க அந்த பெண்ணுக்கு உபகாரம் செய்வீங்க என்றால், அந்த ஒருத்தர் கடன் வாங்கினாரு, அவருக்கு நீங்க உபகாரம் செய்வீங்க என்றால், அல்லாஹ்வை நீங்க பயந்து கொள்வீங்க, அல்லாஹ்வை நீங்க அஞ்சிக் கொள்வீங்க. நீங்க என்ன செய்வீங்களோ இதை கொண்டு அல்லாஹ் மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் மக்களை பார்த்து, இது யாருக்கு தெரியுமா சொல்றான்? இது 2 கல்யாணம் முடிச்சு, 3 கல்யாணம் முடிச்சு, 4 கல்யாணம் முடிச்சு, பல வகையான பல மனைவிமாருடைய யாரு வாழ்றாங்களோ அவங்களை பார்த்து அல்லாஹ் பத்தி சொல்றாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு நாளும் நீங்க சக்தி பெற மாட்டீங்க. உங்களுக்கு பல மனைவிமார்கள் இருந்தால் அவர்களுக்கு மத்தியில் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் செய்வதற்கு நீங்க சக்தி பெற மாட்டீங்க. ஈக்குவலா அவங்களுக்கு ட்ரீட் பண்ண ஏலாம். யார் சொல்றான்? இது அல்லாஹ் சொல்றான். வலவ் ஹரத்தும், நீங்க ஆசைப்பட்டாலும் சரி. இது குலமாக்கள் சொல்றாங்க, மனிதனுடைய வாழ்க்கையில 2 பகுதி. ஒன்று மனிதனுடைய பியாண்ட் கண்ட்ரோல், மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டது. இன்னும் ஒன்று மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டதுல நீங்க போர்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறீங்க, செஞ்சுத்தான் ஆகும். 2 மனைவி இருந்தால் 2 பேருக்கும் கொடுக்கக்கூடிய செலவுக்கு கொடுக்கக்கூடிய பணம் ஒரே அளவாக இருக்கும். 2 பேருக்கும் நாள், அங்கொரு நாள் இங்கொரு நாள். 2 பேருக்கு இடையில பிரயாணம் ஒன்று சொல்லி வந்தால் ஹஜ்ஜிக்கு போறீங்க, ஹஜ்ஜிக்கு போறீங்க. 2 பேர்ல ஒருத்தர் ஹஜ்ஜி கூட்டிட்டு போகலும், முதலாவது வாங்க போட்டு கூப்பிடுறது இல்ல. அந்த கட்டத்தில் குர்ஆ துண்டு போடணும், நம்பர் துண்டு போட்டு யாருடைய டேர்ன் வருவதோ அவங்களைத்தான் கூட்டிட்டு போகணும். அல்லாஹ் மனிதனுடைய பியோண்ட் கண்ட்ரோல், அந்த கண்ட்ரோலுக்கு கீழே என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்திலையும் அவர் கட்டாயம் அவர் போர்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறாரு. அவர் மீதமாத்தான் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இங்க இதை சொல்லல. இங்க அல்லாஹ் சொல்றான் பியோண்ட் கண்ட்ரோல், மனிதனுடைய கண்ட்ரோலுக்கு வெளியொன்று இருக்குது. அன்பு 2 மனைவிமார் இருந்தால் 2 பேரோட ஒரே அளவு அன்பு வைக்க முடியாது. ஒருத்தருடைய அன்பு என்ன செய்யும்? கொஞ்சம் கூடத்தான் இருக்கும். 2 மனைவி இருக்கிறாங்க, ஒருத்தருடைய குடும்பம் நடத்துறதுல இன்பம் கூட இருக்கும். இது மனிதனுடைய கண்ட்ரோல் கப்பால் பட்டது. ஒரு மனைவி இருக்கிறார், அவ வந்துட்டு அவட வார்த்தைகள் ரொம்ப இன்பமான வார்த்தைகளாக இருக்குது, எனவே அவோட காலம் கழிக்கிறது கொஞ்சம் ஆசையாக இருக்குது. இது மனிதனுடைய கண்ட்ரோல் கப்பால் பட்டது. அல்லாஹ் சொல்றான், இது ஒன்னால் ஒரு நாளும் செய்யலாம், நீ எவ்வளவு தான் ஆசைப்பட்டாலும் சரி. ஆனா எது கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குதோ இதுல நீங்க திறக்குறைச்சல் செய்வீங்க என்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, மன் கானத் லஹு இம்ரஅதான், யாருக்கு 2 மனைவிமார் இருக்கிறாங்களோ, ஃபலம் யஅதில் பைனஹுமா, அந்த 2 பேருக்கு மத்தியில நீங்க நீதம் செலுத்தாவிட்டால், எது உங்களோட பியாண்ட் கண்ட்ரோல் இருக்குதோ அதுல நீங்க நீதம் செலுத்தித்தான் ஆக வேண்டும். எல்லா விஷயம், டைமிங், வாங்கி கொடுக்கிற சாமான், சாப்பாட்டு விஷயம், நீங்க ட்ரிப் போறீங்க, பிரயாணம் போறீங்க, பிரயாணத்துல செய்வீங்க என்றால் பலம் யாக்கில் பைனஹுமா, அந்த 2 பேருக்கு மத்தியில் நீங்க நீதம் செலுத்தவில்லை என்றால் ஜாஅ யௌமுல் கியாமத்தி வஷக்குஹு மாஇலுன், ஒரு பக்கத்துக்கு பாரம் கூடியவராகத்தான் நடந்து நடந்து வருவீங்க. அல்லாஹ்வத்துல ஒரு பக்கம் பாரம் ஆயிடும், ஒரு பக்கம் வேலை, ஒரு சைட் தான் வேலை செய்யும்.
பரலைஸ் மாதிரி. அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க ஹதீஸ், من كانت له امرأتان فلم يعدل بينهما جاء يوم القيامة وشكه مائل. அவருடைய பக்கம் பாரமானதாக இருக்கும். இந்த நிலையில அவர் வந்து கொண்டிருப்பாரு என்ற கருத்தை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்குது. எனவே பியாண்ட் த கண்ட்ரோல் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, துஆ கேட்பாங்க. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைய என்ன நடக்குதோ அப்படியே சொன்னாங்க. ஆயிஷாவோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அன்பு கூட இருந்துச்சு. நாங்க என்ன சொல்லுவோம், என்ன இருந்தாலும் இல்ல நாங்க எல்லாரோட ஒரே மாதிரி தான் சொல்லுவோம், அது பொய். நபி ஒரு மனிதர், இன்னமா அன பஷர், நான் ஒரு மனிதர் வெளிப்படுத்தினாங்க. சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நாள் துஆ கேட்கறாங்க, அல்லாஹும்ம இன்ன ஹாதா கிஸ்மதி ஃபீமா அம்லிக். யா அல்லாஹ், இந்த கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பங்குகளை நான் பங்கு வைத்து விட்டேன். ஆயிஷாவோட அன்பு கூடன்றதுக்காக வேண்டி ஆயிஷாவுக்கு டேர்ன்ல 3 நாளும் மத்தாக்களுக்கு ஒரு நாளும் கொடுக்கல. ஆயிஷாவுக்கும் ஒரு நாள் தான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இதே போல மற்றவங்களுக்கும் ஒரு நாள் தான். சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்ன ஹாதிஹி கிஸ்மதி ஃபீமா அம்லிக். எதை நான் உடந்தையாக்கிக் கொண்டிருக்கிறேனோ, எதுக்கு நான் சக்தி பெறுவேனோ அதுல உள்ள பங்கை நான் சரியாக பங்கு வைத்திருக்கிறேன். ஃபலா தலும்னி, யல்லா என்னை பழித்து விடாதே, என்னை சோதித்து விடாதே. ஃபீமா தம்லிக், எதை நீ சொந்தமாக்கிக் கொண்டிருக்கிறாயோ அந்த விடயத்தில் என்னை சோதித்து விடாதே. ஏண்ட உள்ளம் ஏண்ட கட்டுப்பாட்டில் இல்ல, ஏண்ட உள்ளம் ஓண்ட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஏண்ட உள்ளத்தில் உள்ள அன்பு யாண்ட கையில் இருக்குது, அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. எதை நீ உடம்பியாக்கிக் கொண்டிருக்கிறாய், வலா அம்லிக், அதை நான் உடம்பியாக்கிக் கொள்ளவில்லையே, அதுல என்னை நீ பழித்து விடாதே என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பாங்க. எனவே இது ஒரு முக்கியமான விடயம். இந்த விடயத்தை கருத்தில் கொள்ளுங்கோ. மிகவும் அழகாக இந்த புத்தி எழுங்க வாழ்க்கையில அவசரப்படவானம், நிதானமாக யோசிங்கோ. மிகவும் பொறுப்பான ஒரு வேலை நாங்க வாழக்கூடிய இந்த சமூகத்தில் எதனாலும் போல வரக்கூடிய ஒரு பிரச்சனையும், வரக்கூடிய ஒரு கவுன்சிலிங்கும், பேசக்கூடிய பேச்சும், பெண்களிடமிருந்து வரக்கூடிய சத்தமும் இதுவாகத்தான் இருக்குது. இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருங்கோ. ஆண்களுக்கு தேவைகள் இருக்கலாம், அதுக்காக வேண்டிய வாழ்க்கையில கஷ்டங்களை தூக்கி போட்டுக் கொள்ளலாம். ஆண்களுக்கு தேவைகள் இருக்கலாம், வாழ்க்கையில கஷ்டங்களை தூக்கி போட்டுக் கொள்ளலாம். தேவைகளை பொறுத்து எத்தனையோ பேருக்கு எத்தனையோ தேவை இருக்குது, அதுக்காக வேண்டிய ஹராத்தை செய்யவும் வேணும், ஹராத்தை பற்றி செய்யவும் வேணும். இந்த விடயத்தில் எப்பயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் என்று சொன்னா, ஹஜ்ரத் மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்க எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவில் தோன்றின மிகப்பெரிய ஒரு மகான். பல துறைகள்ல கிதாப் எழுதிருக்கிறார். 500க்கும் மேற்பட்ட கிதாபுகளை தந்த கையால் எழுதினாங்க. அவங்க சொல்றாங்க, அவங்கள பத்தி அவங்க எழுதுறாங்க. அவங்க சொல்றாங்க, நானும் 2வது கல்யாணம் முடித்தேன், 2வது கல்யாணம் நானும் முடித்தேன். இதை முடிச்சு நான் பட்ட கஷ்டம் எனக்குத்தான் தெரியும். நான் அந்த சம்பவத்தை ஃபுல்லா வாசிக்கல, அவர் அப்படியே எழுதிக்கொண்டு போய் சொல்றாரு கடைசியாக, இது நடக்காம இருக்கிற இது வந்துட்டு இந்த சமூகத்துல இது நடக்க மாட்டாது. இதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒரு காரணம் என்னன்னா, மக்களுக்கு மத்தியில் அறியாமை இருக்கு. என்ன இருக்குது? அறியாமை, ஜஹாலத். இதை பற்றி ஆழமான விளக்கம் இல்லை. ஏன் கல்யாணம் முடிக்கணும், 2வது கல்யாணத்துடைய தேவைன்னா நான் முடிச்சா 2வது ஒன்று இருக்குது. நாங்க கல்யாணம் முடிச்சதுமே முதல் கல்யாணத்தோட எங்கட முழு அன்பையும் அப்படியே அங்க கொடுத்துட்டோம். யாருக்கு? முதல் மனைவிக்கு கொடுத்துட்டோம். அதை மறுவ கலத்தி எடுக்கலாம். அதை நீங்க எடுக்கிறதா ஜிஹாது நடக்கணும். அரபு நாட்டு கலாச்சாரத்தில் அப்படி அல்ல, அந்த கலாச்சாரத்தில் அப்படி அல்ல. ஆப்பிரிக்காவுடைய கலாச்சாரத்தில் வித்தியாசமான கலாச்சாரம். முடிக்க முந்தைய தெரியும், நான் 2வது ஒன்று முடிப்பேன், என் முழு அன்பையும் இவருக்கு கொடுத்திடப்படாது, இவன் நான் எதுக்கு பாவிக்க போறேன்,
எந்த தேவைகளுக்கு பாதிக்க போறேன், நான் இவருக்கு எல்லாம் கொடுத்துட போறேன். இந்த ஒரு கலாச்சாரம் எந்த ஊர்ல இருக்குதோ அந்த ஊருக்கு தான் சாத்தியமாகும். நாங்க என்ன செஞ்சுட்டோம்டா, கல்யாணம் முடிச்சு ஒரு 10 வருஷம் வாழ்ந்து எங்களுடைய அத்தனை விஷயத்தையும் என்ன விடவும் எந்த மனைவிக்கு என்ன பத்தி தெரியும், யாரும் தெரியும். நாங்க சில விஷயத்தை மறந்தாலும் அவங்க ஞாபகப்படுத்துவாங்க. எனவே இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவோம். வெறுமனே சில வினாடிகளுக்காக வேண்டி, சில நாட்களுக்காக வேண்டி வாழ்க்கை பூராக கஷ்டப்பட வேண்டாம். குழந்தைகளுடைய விடயம் இருக்கிறது, மனைவியினுடைய விடயம் இருக்கிறது. இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு செயல்படுவோம். இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலன் தஸ்ததீஉ அன் தஅதிலு பைனன் நிஸாஇ வலவ் ஹரஸ்தும். நீங்க ஆசைப்பட்டாலும் சரி நடக்க முடியாத விஷயம் சொல்லி போட்டு சொல்றான், வலா தமீலு குல்லல் மைன். 2 முடிச்சா ஒன்று பக்கம் அப்படியே தாஞ்சிடுவீங்க. ஃபதரூஹா கல் முஅல்லகா. முதலாவது வைப்ப, 2வது முடிச்சா 2வது பக்கம் சம்பூர்ணமா தாஞ்சிடுவீங்க. முதலாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வானத்துல தொங்க விடப்பட்ட இதை போல பொருளை போல, அங்கல போறதா இங்கல போறதா, உம்மா வீட்டுக்கு போறதா கணவன் போறதா, அவங்க இப்ப தொங்கிக் கொண்டிருக்கிற கல்வி அல்லக்கா இறக்கு கடல தொங்க போட்டதை போல, மாட்ட போல. அங்கல வாப்பாட்ட போனா வாப்ப சொல்லுவாரு, அவர் வாப்பா ஹார்ட் பேஷண்ட், வீட்டுல அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க, நான் பேச்சு சேர்ந்து அவங்களுக்கு சுமையாகும். இங்கல இவருடைய பேச்சு சேர்ந்தா நான் எதனாலும் சபை பண்ணணும். இது குர்ஆன் பேசு, நான் பேசல. இது குர்ஆன் சூரத்து நிசாவுடைய 129வது திருவசனம். இது பலா தமீலு குல்லல் மைன். 2வது முடிச்சோன்னு அந்த பக்கம் ஃபுல்லா சாஞ்சாச்சு. எல்லாம் அங்கத்தான், எல்லாம் அங்க சொல்லுவாங்க. என்ன வாழ்க்கை இன்றைக்குத்தான் ஆரம்பிச்சு, 5 பிள்ளைய பெற்றது, இப்பதான் வாழ்க்கை என்ஜாய் பண்றேன். கூடாது. வலா தமீலு குல்லல் மைன் ஃபதரூஹா கல் முஅல்லகா. முதலாவது மனைவியை விட்டாச்சு, இன் பிட்வீன் சொந்த போட்டியுது. அவ யோசிக்கிறா, வாப்பாட்ட போனா வாப்பாக்கு சுமை, நானாட்ட போனா நானாட மனைவி என்ன சொல்லுவா, நசீபு கட்டல்லுவா, உன்னாலதான் எல்லா பிரச்சனையும் பண்ணுவா. கணவன் போனா அவர் எப்படி ட்ரீட் பண்ண போறாரு, அவர் செகண்ட் கிளாஸா ட்ரீட் பண்ணுவாரு. நான் என்ன செய்ய? அல்லாஹ் சொல்றான், நீ குட்ரீங்க சும்மா ரோட்ல சொல்லி போட்டு சொல்றான், இந்த கட்டத்தில் முதல் மனைவியோடு நீங்க ஒரு சுல்ஹுக்கு வாரீங்க, கம்ப்ரமைஸுக்கு வாரீங்க. மனைவிக்கு மனைவி சொல்றா, தயவு செஞ்சு என் வீட்டுக்கு நீங்க வரமாட்டோம், நான் எனக்கு நீங்க தேவையில்லை, நான் உங்களை விட்டுடுறேன். ஆனா நபகாவை செலவுக்கு அனுப்ப வேண்டிய பணத்தை அனுப்பி கொண்டிருங்கோ என்று சொல்லி ஒரு நாட்டு சட்டம் ஒன்று இருக்குது. இல்லையா, மனைவியை தலாக்கு சொன்னாலும் குழந்தைகளுக்கு நபகா கொடுக்கும். இந்த விஷயத்த இந்த மெசேஜ் எடுத்து கொண்டு பேசி சம்பந்தப்பட்டவங்களுக்கு எத்தி வைக்கும். ஏண்டா ஒன்றுக்காக சொல்லுவோம், அவங்களோட வாழ்க்கையிலையும் ஹராம் கலக்கப்படாது, ஹராம் சேர்க்கப்படாது, கலக்கப்படாது. நாட்டு சட்டத்தில் ஒன்று இருக்குது, ஷரியாவுடைய சட்டம் ஒன்று இருக்குது. மனைவி தலாக்கு சொல்லப்பட்டுட்டாரு, பிள்ளைகள் எல்லாம் கோர்ட்ல தீர்ப்பாகிட்டது, உம்மவோட தான் இருக்கணும் என்று சொல்லி கணவன் பொறுப்பென்னா மனைவியிட இத்தா முடியும் வரைக்கும் கணவன் மனைவிக்கு நஃபகா செலவுக்கு பணம் கொடுக்கும். சரிதானே? 2வது ஒன்று இருக்குது, பிள்ளைகள் பாலகாகும் வரைக்கும், பிள்ளைகள் பருவ வயதை அடைகிற வரைக்கும் என்ன செய்யணும்? செலவுக்கு பணம் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு நாங்க மெயின்டெனன்ஸ் என்று சொல்றோம். குர்ஆன் சொல்லுது நஃபகா சொல்லி. நஃபகா என்று சொன்னா 3 வகையான விஷயம் வரும். அக்கமடேஷன், உடுப்பு, க்ளோத், மற்றது சாப்பாடு. இது 3 வரும். இது 3க்கும் எவ்வளவு செலவாகுமோ அந்த பணம் யாருடைய தலையில? யார்ட? வாப்பட தலை. நாட்டு சட்டம் பிரிட்டிஷ் லா என்ன தெரியுமா சொல்லுது? உங்களோட இன்கம்ல இருந்து இத்தனை பெர்சன்டேஜ் போகணும். இன்கம்ல இத்தனை பெர்சன்ட். அப்ப நீங்க 1 லட்சம் ரூபாய் சம்பளம் என்று சொன்னா, உங்களோட இன்கம் என்று சொன்னா, அதுல இருந்து இத்தனை பெர்சன்டேஜ் நான் மறந்துட்டேன். ஆனா அது 20 லட்சத்துக்கு மேல.
20% மேல கொடுக்கணும். ஷரியாவுடைய லோ என்ன சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கும் அந்த பிள்ளைகளுக்கு கம்ஃபர்டபிளாக, நீங்க ஒரு ஏழையாக இருந்தால் ஏழை, நீங்க செல்வந்தராக இருந்தால் செல்வந்தர், நீங்க மிடில் கிளாஸ், அந்த இருந்து காலத்துல அந்த பிள்ளைகள் உங்களோட இருந்தால் நீங்க அந்த பிள்ளைக்கு எவ்வளவு செலவழிக்கிறீங்களோ இந்த தொகை உங்களோட மனசாட்சிக்கு ஏற்ப நபக்காவாக யாரும் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இது கொடுக்காம 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு நீங்க டிக்ளைன் பண்றீங்க 10,000 ரூபாய் தான் சம்பளம் என்று சொல்லி எவ்வளவு டிக்ளைன் பண்றது? 10,000 ரூபாய் சம்பளம். அதுக்குத்தானே பேசிக்கல செய்யலாம், பிரச்சனை இல்லையே. கம்ப்யூட்டர் மாஷால்லா செஞ்சு வச்சு ஹெச்பியில வேணுமா, கஷுபால வேணுமா, கேனான்ல எல்லாம் நினைச்ச மாதிரி அதை செய்யலாம். அதை ஸ்கேன் பண்ணி போட்டு வேணும்னா டேட்டா மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். அதெல்லாம் இன்னைக்கு மாஷா அல்லா டெக்னாலஜி எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு சொன்னா கல்ல வேலை செய்யறதுக்குண்டே டெக்னாலஜியை பாதிச்சு ஃபுல் டாக்குமெண்ட் இது செய்யலாமே இருக்கும், பிரச்சனை இல்லை. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லாஹ்வே மாற்றலாம். நீங்க அப்படி ஒன்றை செஞ்சு நீங்க என்ன செய்வீங்க என்றிருந்தால் அவங்களை ஏமாற்றுவீங்க என்றிருந்தால் 2 விஷயம் நடக்கும். ஒன்று என்ன தெரியுமா, நீங்க சென்றது ஹராம். மற்ற பிள்ளைகளை கொடுக்கிறீங்க, 2வது மனைவியிட பிள்ளை கொடுக்கிறீங்க, ஹராம், கூடாது. டிவோர்ஸ் பண்ணப்பட்ட ஹஸ்பண்ட் நஃபகா மெயின்டெனன்ஸ் கொடுக்கிறார் யாருக்கு? பிள்ளைகளுக்கு. இந்த பிள்ளைகளுக்கென்று கொடுத்த பணத்துல இதாவுடைய பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகு மனைவி சாப்பிடுறது மனைவிக்கு ஹராம். ஏன் அது மனைவி யாருக்குரியதல்ல, மனைவிக்குரிய ஹக்கு அல்ல, யாருக்குரிய ஹக்கு? பிள்ளைகளுக்குரிய ஹக்கு. இந்த விஷயத்தை கவனமா விளைக்கும், இந்த விஷயத்தை அழகாக விளைக்கும். இஸ்லாம் என்ன சொல்லுது என்றால் உங்களோட வசதி, நீங்க 3 கட்டத்தில் வருவீங்க. ஒன்று ஏழை, ஒரு ஏழையாக இருந்தால் உங்களோட பிள்ளைக்கு நீங்க எவ்வளவு செலவழிப்பீங்க அந்த அமௌண்ட் உங்களோட பிள்ளைக்கு மெயின்டெனன்ஸ் ஆக நீங்க கொடுத்தாகணும். காதி எந்த அமௌண்ட்டை நிர்ணயிச்சாலும் சரி. நீங்க ஒரு வசதி உள்ளவர், நல்ல வசதி, உங்களோட மற்ற மனைவியுடைய பிள்ளைகளை இப்படி வச்சிருக்கிறீங்க, அதே ஸ்டாண்டர்ட்ல அந்த பிள்ளைகளை நீங்க வச்சு பார்க்கிறது உங்களோட பொறுப்பு, உங்களோட கடமை. இதை இஸ்லாம் மிகவும் ஆணித்தரமா பேசிருக்கிறது. எனவே இந்த விஷயத்தை கருத்துல கொள்ளும்போ இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சொல்லிட்டு அடுத்தது சொல்லுகிறான், சொல்லி போட்டு சொல்றான், நீங்க ஒரு கம்ப்ரமைஸ் பண்றீங்க. 2வது மனைவி சொல்றா கம்ப்ரமைஸுக்கு வாங்க பிரச்சனை இல்ல. இந்த கட்டத்தை இந்த முன்னே வச்சுக்கணும். 2 கல்யாணம் முடிச்சிட்டு கம்ப்ரமைஸுக்கு வாங்கிப்ப. என்ன கம்ப்ரமைஸ் தெரியுமா? மனைவி சொல்றா, மூத்த மனைவி சொல்றா, நீங்க எனக்கிட்ட வரணும்டா அவ தலாக்கு சொல்லுவோம். இது கம்ப்ரமைஸ் அல்ல, இது சுல்ஹல்ல, இது சுல்ஹல்ல. அவ சொல்றா நீங்க 2வது மனைவியை நீங்க எங்கிட்ட வரணும்ன்றா, மூத்த மனைவி சொல்றா நீங்க ராவக்கல்ல எங்கிட்ட தான் தங்கணும், அங்க புகையலாம். இவராது உடன்படுறாரு. இது சுல்ஹல்ல. ஷரியத் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் சுல்ஹெல்லாம் ஜாயிஸ், உங்களுக்கு சுல்ஹ் செஞ்சு கொள்ள ஏலும், கம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ள ஏலும். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் என்று சொன்னால் குல்லு சுல்ஹின் ஜாயிஸும் பைனல் முஸ்லிமீன், எல்லா கம்ப்ரமைஸும் முஸ்லிம்களுக்கு மத்தியில ஜாயிஸ் செஞ்சு கொள்ள ஏலும். இல்லா சுல்ஹன் அஹல்ல ஹராமன், ஒரு சுல்ஹத் தவிர ஒரு கம்ப்ரமைஸ். அது என்ன கணக்கு சொன்னால் ஒரு ஹராத்த ஹலாலாக்குது அல்லது ஒரு ஹலால ஹராமாக்குது. அந்த கம்ப்ரமைஸ் ஏலாது. والمسلمون على شروطهم, 2 முஸ்லிம்கள் அவங்களுக்கு இடையில ஒரு நிபந்தனை போட்டுக் கொள்றாங்க. அந்த நிபந்தனையின் மீது தான் அல்லாஹ் விசாரிப்பான். இல்லா ஷர்தன் ஹர்ரம ஹலாலன், நீங்க 2 பேர் முஸ்லிம்கள் சேர்ந்து ஒரு நிபந்தனை போட்டுக் கொள்றாங்க. அந்த நிபந்தனையின் காரணமாக ஒரு ஹராம் ஹலால் ஆகுது. உதாரணமா வச்சுக்கோங்க,
2 முஸ்லீம்கள் சேர்றாங்க, சேர்ந்து சொல்றாங்க, இங்க வா வாப்பா, இங்க வா வாப்பா, ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, நான் எந்த சிஸ்டரை உனக்கு தாரேன், நீ உன் சிஸ்டர் எனக்குத்தா, கல்யாணம் நாங்க முடிச்சு கொள்வோம், ஆனா மஹர் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏழுமாங்க. இது ஏன் காரணம்? ஏன் காரணம்? ஸைத் சொல்றாரு அபூபக்கரை பார்த்து, அபூபக்கரே உங்களோட சிஸ்டர் எனக்கு தாங்கோ, ஏண்ட சிஸ்டர் உங்களுக்கு தாரேன். அவங்க 2 பேரும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு மகரமானம் அஜ்னபியத்தான், அதாவது வெளியாக்கள் தான். கல்யாணம் முடிக்க சொல்றாங்க, கல்யாணம் முடிச்சு கொள்வோம், மகர தொகையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏண்ட சிஸ்டர் தர வேண்டிய மகருக்கு நான் உங்களோட சிஸ்டரை முடிச்சு கொள்றேன், உங்களோட சிஸ்டரை கொடுக்க வேண்டிய மகருக்கு நான் ஏண்ட சிஸ்டர் உங்களுக்கு தாரேன். குடும்பம் இது இல்ல, கூடாது. உங்களுக்கும் சிஸ்டருடைய மகருக்கும் இடையே எந்த சம்பந்தமும் இல்லை, அது அவட ரைட். யார ரைட்? யார்ட? சிஸ்டருடைய ரைட். இது கூடாது, இது ஹர்ரம ஹலாலன், இது ஒரு ஹலால ஹராமாக்குது. இந்த ஷர்த் அக்செப்ட் பண்ணப்பட மாட்டாது, இந்த ஷர்த்துக்கு இஸ்லாம் இடமில்லை. மனைவி சொல்ற, நான் உங்களோட கம்ப்ரமைஸுக்கு வாரேன், நீங்க எங்க வீட்டுக்கு வந்து என்னுடைய மருவ வாழ்க்கையை ஆரம்பிச்சோம்டா, இங்க ராவக்கு இங்கத்தான் தங்கோணம், அங்க புகையடா, இதுக்கு மாப்பிள்ளை எதிரியாகிறாரு, எதிரியாத்தான் செய்வாரு. இது கூடாது. இது ஒரு அவருக்கு கொடுக்க வேண்டிய ரைட்ஸை பறிச்சு நாங்க கம்ப்ரமைஸுக்கு வரோம், இதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்காது, இதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்காது. எனவே இந்த விஷயத்தை வாழ்க்கையில் எப்பே ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. ஹராம் ஹராலை ஹராமாக்கக்கூடிய அல்லது ஹராத்தை ஹலாலாக்கக்கூடிய ஒரு கம்ப்ரமைஸ் எந்த காரணம் கொண்டும் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட மாட்டாது, அதை ஷரீஅத்தை அனுமதிக்க இல்லை. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், சரி இதுக்கும் நீங்க விருப்பம் இல்லையா, பிரச்சனை முட்டிக்கொண்டே போகுதா, கம்ப்ரமைஸும் சரி வருதில்லை, மனைவி அடமன் தானிக்கிறா, நீங்க கொடுத்தான் வேணும், இப்ப கணவன் முடிவுக்கு வாரா, சரி அவளை விடுறதில்ல, இவரைத்தான் விட போறேன், நீங்க 2 பேரும் டிவோர்ஸ் என்ற இடத்துல வந்து 2 பேரும் பிரிஞ்சு போக போறீங்க. அல்லாஹ் சொல்றான், அது மிச்சம் நல்ல வாழ்க்கை பூராக சண்டை பிடிப்பதை விடவும் பிரச்சனைய செட்டில்மெண்ட்டுக்கு கொண்டு நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போறது நல்ல. பிரிஞ்சு போங்கோ, யுகனில்லாஹு குல்லம் மின் சஅதிஹி, 2 பேரையும் அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பின் கீழ் வைத்துக் கொள்வான். எத்தனையோ பேர் சொல்றாங்க, அவளை டிவோர்ஸ் பண்ணதுக்கு பிறகுதான் வியாபாரம் எல்லாம் செழிப்பாய்க்குன்றாங்க. கொஞ்சம் பேர் சொல்றாங்க, கொஞ்சம் பெண்கள் சொல்றாங்க, அந்த மண்டை குத்து எண்டைக்கு என் வீட்டிலிருந்து போனாலும் அண்டைக்கு பிறகுதான் நல்லா என்னைய முகம் பார்த்தாருன்றாங்க. இது 2 பேசப்படுது, இது 2 குர்ஆன், இது 2 குர்ஆன். அல்லாஹ்வே சொல்லிட்டான், நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போறீங்க. மனைவிக்கு என்ன பயம்? எங்க நஃபகா யாரு தருவாங்க, என்ன சுக்குனா என்ன அக்கமடேஷன் யாருந்த பொறுப்பு, ஒரு கஷ்டத்தை. ஆனா பிரிஞ்சு போறாங்க, எதுக்கு தெரியுமா? 2 பேரும் உண்டாக சேர்ந்து வாழ்ந்தா நாங்க 2 பேரும் வாழ்க்கை பூராக சண்டை தான் பிடிக்கணும், அடிச்சு கொண்டுதான் போகணும். சரி, இது எதனாலும் செய்யலாம், எதனாலும் கைபத்து பேசணும், எதனாலும் புறம் பேசணும், எதனாலும் சண்டை பிடிக்கணும், மானம் நாங்க பிரிஞ்சு போவோம். அல்லாஹ் 3வது சொல்யூஷன் சொல்றான், நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போறீங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஒரு பெண்ணை விட்டு ஒரு கணவன் பிரியும் பொழுது 4 வகையான கட்டங்கள் உருவாகும். இந்த 4ஐயும் குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா பேசிட்டான். ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு தலாக் என்று சொல்லக்கூடிய ஒன்றை சொல்லும் பொழுது 4 வகையான சந்தர்ப்பங்கள் உருவாகும். 4 வகையான மனைவி இருப்பாங்க. அல்லாஹ் வந்து சொல்றான், சில மனைவிமார் இருப்பாங்க, சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமாக இருக்குது. குர்ஆன் பெண்களை இந்த அளவுக்கு பாதுகாத்திருக்கிறார். குர்ஆன் இந்த அளவுக்கு பெண்களுடைய பைனான்ஸ, குர்ஆன் பெண்களுடைய எக்கானமிய இந்த அளவுக்கு உச்ச கட்டத்தில் வச்சு பார்த்திருக்கிறார். குர்ஆன் சொல்லுது, ஒரு பெண்ணை நீங்க தலாக்கு சொல்லும் பொழுது 2 கட்டம் வரலாம். ஒன்று என்ன தெரியுமா? 4 கட்டம் இருக்குது. அதுல ஒன்று என்ன தெரியுமா? நீங்க அவளோட குடும்பம் நடத்திட்டீங்க, லைஃப் ஆரம்பிச்சுட்டீங்க, குடும்பம் தனிமையில இருந்து 2 பேரும் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கிறீங்க. 2வது,
அவ கல்யாணம் முடிக்கும் பொழுது மகர் தொகை குறிப்பிடப்பட்டு விட்டது. இத்தனை லட்சம் ரூபாய் மகர் உனக்கு நான் தருவேன். மகர் கொடுக்கல, நான் எப்பேன் சொல்லியிருக்கிறேன், மகர் கொடுக்கணும் கட்டாயப்பாடல். மகர் என்ன செய்யப்பட வேண்டும்? பிக்ஸ் பண்ணணும். இத்தனை லட்சம் ரூபாய் மகர். நான் மறுவாழ்க்க சொல்றேன், ஏந்த கருத்தின் பிரகாரம் மகர் என்று சொல்லக்கூடியது 101 ரூபாய் மகராக இருக்கேன், சொச்சக்கணக்கு மகராக இருக்கேன். அது லட்சமாகத்தான் இருக்கணும். இன்னைக்கு லட்சமும் சொச்சம் தானே, இன்னைக்கு லட்சமும் சொச்சம் தானே வாப்பா. ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய மகர் அல்லாஹ் சொல்றான் 4 வகையான சிச்சுவேஷன் சொல்லலாம். ஒன்றுன்னா குடும்பம் நடத்திட்டீங்க, நிக்காஹுடைய உடன்படிக்கையில மகர் தொகையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. உதாரணமா வச்சுக்கோங்க, மகர் தொகை 50 லட்சம் ரூபாய் எழுதிட்டாங்க, பிக்ஸ் பண்ணிட்டாங்க 50 லட்சம் ரூபாய் மகர். சரி, அதுக்கு பிறகு 2 பேரும் வாழ்ந்துட்டாங்க, ஒரு நாள் ராவ் வாழ்ந்துட்டாங்க. வாழ்ற சும்மா வாழ்றதல்ல, 2 பேரும் அதாவது குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒன்றில் 2 பேரும் சந்தோஷமாக, அதாவது நான் ஹதீஸ்ல வந்து அப்படியே சொல்வதாக இருந்தால் 2 பேரும் தன்னுடைய இந்திரியங்களை பரிமாறிக்கொண்டாங்க. அதாவது 2 பேரும் ஒத்தரை கொண்டு இன்பம் கொண்டாடிட்டாங்க. இதுக்கு பிறகு நீங்க தலாக் என்று சொல்லக்கூடிய ஒன்றை பேசுவதாக இருந்தால் குர்ஆன் சொல்லுது மிக தெளிவாக, பிக்ஸ் பண்ணப்பட்ட மகர் அப்படியே நீங்க கொடுக்கணும். பிக்ஸ் பண்ணப்பட்ட மகர் லா யுஸ்தரது மின்ஹா ஷைஉம் மினல் மஹர், கொடுத்த மகரிலிருந்து எதையுமே திருப்பி எடுக்க முடியாது. அவட இத்தா இருக்குது, அது ஒன்றோ 3 குருவாக இருக்கும் அல்லது 3 மாசமாக இருக்கும். அவக்கு 3 பீரியட் இத்தா, 3 பீரியட் வரும் வரைக்கும் அவ இத்தால் இருப்பான். அப்படி இல்லைன்னா அவன் 3 மாசம் இத்தால் இருப்பான். இது ஒரு பொம்பளை. 2வது சில பெண்கள் இருப்பாங்க, இது எல்லாருக்கும் தெரிந்தானே, குடும்பம் நடத்திட்டு அதாவது நிக்காஹுடைய சந்தர்ப்பத்தில் மகர் தொகை பிக்ஸ் பண்ணப்பட்டு விட்டது, 2வது குடும்பமும் நடத்திட்டாங்க. அதுக்கு பிறகு டிவோர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்று அங்க வரும் என்றிருந்தால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கொடுத்ததை திருப்பி எடுக்க முடியாது. கொடுத்ததை நீங்க எப்படி திருப்பி எடுப்பீங்க? நீங்க கொடுத்தது ஒரு மலையாக இருந்தாலும் அதை கேட்க முடியாது. நல்ல அவசியம், நல்ல அவசியம். கொடுத்ததை திருப்பி எடுக்கலாம். எப்ப? அதுக்கு பொண்ணு இருக்குது, கல்யாணத்துக்கு முன்னால எக்ரிமெண்ட்ல நிக்காஹ்ல வச்சு மஹர் தொகை 50,000 ரூபாய் 5 மில்லியன் என்று பிக்ஸ் பண்ணப்பட்டது. ஆனா குடும்பம் நடத்த இல்லை, அதுக்கெல்லாம் டிவோர்ஸ். அப்படி நீங்க நினைப்ப எல்லாம் நடந்து முடிஞ்சு, பள்ளியில பெரிய 6 வாரம் எல்லாம் நடந்து முடிஞ்சு, 3 நாள்ல கேள்விப்பட்டா என்ன? அது சரி போகலையா? அது சரி போகல. இங்க 50 லட்சம் ரூபாய் மகர் எழுதினாங்க வாப்பா. கேளுந்தானே, குர்ஆன் அந்த அளவுக்கு பெண்களுடைய உரிமைகளை பாதுகாத்து, பெண்களை குர்ஆன் பாதுகாத்திருக்குது. குர்ஆன் சொல்லுது, நீங்க குடும்பம் நடத்த இல்ல, 2 பேரும் இன்னும் வாழ இல்ல, 2 பேரும் கல்யாணம் முடிச்சு வலிமா கொடுத்தது வலிமா கொடுத்தாங்க. ஆனா 2 பேரும் சொல்றாங்க, அந்த பெண் சொல்றா என் வேர்ஜினஸ் இன்னும் புகழல, என் வேர்ஜினஸ் அப்படியே இருக்குன்றா. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டுக்கு நீங்க வர வேண்டும்? குர்ஆன் அதை பற்றி மிகவும் அழகாக சூரத்துல் பக்ராவுடைய 236வது திருவசனத்தில் குர்ஆன் சொல்லுது, وَإِن طَلَّقْتُمُ النِّسَاءَ لا جناح عليكم إن طلقتم النساء ما لم تمسوهن أو تفرضوا لهن فريضة ومتعوهن على الموصل قدره وعلى المقتر قدره. الله قرآن சொல்றான், அந்த கட்டத்தில் நீங்க என்ன செய்யணும் என்றால், கொடுத்த அந்த கட்டத்தில் நீங்க உதாரணமாக கல்யாணம் முடிச்சிட்டீங்க, குடும்பம் நடத்த இல்ல, நீங்க மஹர் தொகையை பிக்ஸ் பண்ணிருக்கிறீங்க. இந்த கட்டத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக மிகவும் அழகாக சொல்றான்,
நீங்க என்ன செய்யணும் என்று சொன்னால், அமௌண்ட பிக்ஸ் பண்ணி இருக்கிறீங்க, குடும்பம் நடத்தல, 2 பேரும் தாம்பத்திய உறவுல ஈடுபடல, அப்படிப்பட்டதுக்கு முன்னால டிவோர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்று நடக்கும் என்றிருந்தால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிர்ணயிக்கப்பட்ட பிக்ஸ் பண்ணப்பட்ட அமௌண்ட்ல 50% கொடுங்க. எத்தனை பர்சன்ட்? 101 ரூபாய். எவ்வளோங்க சொல்லுங்களேன் பாபம். 50 ரூபா. அம்பேஷா மொண்டசுரி அந்த எல்கேஜி ஸ்கூலுக்கு போற பிள்ளைக்கு எது கொடுக்கலாது? எதுக்கு? இந்த அளவுக்கு பேசின சொத்து அந்த அளவுக்கு சீப் ஆகிட்டு, எது பேசலையோ எது ஹராமோ அத மாஷால்லா டேபிளுக்கு கீழே லட்சமா எடுக்கிறாங்க. லட்சம் அல்ல, மில்லியன்ஸா எடுக்கிறாங்க. இன்னைக்கு மில்லியன்ஸை தாண்டி கோடிக்கு போயிட்டு ஊடு கேட்கிறாங்க, வாகனம் கேட்கிறாங்க. ஒரு கல்யாணம் எப்படி போயிட்டு கல்யாணம் உண்டுக்கு போயிட்டு வந்தா மாப்பிள்ள வந்து டாக்டர். சுபஹானல்லாஹ், இந்த ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு மக்களுக்கு இப்பதான் தௌபா நசீபாகவும் தெரியாது. ஈஸ்ட்ல மக்களுக்கு எப்ப தௌபா நசீபாகவும் தெரியாது. வாலிப சமூகம் இன்றைக்கு ஈஜிப்ட்ல எப்படி அந்த ஹுஸ்னி முபாரக்கு எதிராக எழுப்பினாங்களோ இதே எலும்போன வீட்டுல வாலிபர்கள் எலும்போனும் புரட்சியோடு செய்யணும். நாங்கள் எடுக்க மாட்டோம். பெண்கள் செல்லோனும், நாங்கள் கொடுக்க மாட்டோம். பெண்கள் செல்லோனும், நாங்கள் கொடுக்க மாட்டோம். வாலிபர்கள் செல்லோனும், நாங்கள் எடுக்க மாட்டோம். இது 2 மார்க்கம். ஈஸ்ட்ல உள்ள அத்தனை பேரும் அல்லாஹ்விடத்தில் ரெஸ்பான்ஸ், அல்லாஹ்விடத்தில் வரகமித்தனாக இருக்கு. புரட்சியாக இது வராத வரையில் இது முடியாது. இந்த பிரச்சனை முடியாது. அப்ப என்ன நடக்கணும் சொன்னா, புரட்சி உலகத்தில் வரோம், நாங்கள் எடுக்க மாட்டோம். இது கூடாது, இது ஹராம். பலரும் பேசணும். இந்த கண் மாஷா அல்லாஹ் ஈஸ்ட்ல போயிட்டு பார்த்தாலும் மகர் தொகை எவ்வளோ? 110 ரூபா, 101 ரூபா எழுதிட்டு சொல்றாங்க, இது மருமகன் ஜிசி ஓ லெவல் படிச்சோன்னே நான் தான் இவரை ஸ்பான்சர் பண்ணேன் ஏ லெவல் படிச்சதுக்கு. அதுக்கு போற இவரை நான் தான் டாக்டர் ஆக்கினேன். இன்னைக்கு கேட்டு விட்டு மருமகனா வந்திருக்காரு. யாரு சொல்றாரு? மாமா சொல்றாரு. சபையில பப்ளிக்ல அந்த மருமகனை வச்சுக்கொண்டு வெட்கம் இல்லையாப்பா? வெட்கம் இல்லையா? இதே இந்த மருமகன் இவர் நல்ல ரிசல்ட் எடுத்தார் ஓ லெவல்ல, நான் ஸ்பான்சர் பண்ண படிச்சு வச்சேன், ஜிசி ஏ லெவல் எழுதினாரு, அது டாக்டர் ஆனாரு. இன்றைக்கு கொழும்புல உடு கொடுத்து, அக்கிரமத்தில் வயல் கொடுத்து, கல்முனையில் என்ன நீ பிடிக்கிறது என்ன இது தோணி கொடுத்து இவரை பிடிச்சு வச்சிருக்கிறேன். இது மாமக்கு பெருமை. பாவத்தை சொல்லி பெருமைப்படுறாங்க. பாவத்தை சொல்லி பெருமைப்படுறாங்க. இது ஈஸ்ட்ல மட்டுமென்று நான் சொல்ல இல்ல, ஈஸ்ட்ல பகிரங்கமா நடக்கிறது. எங்கட ஊர்ல என்ன செய்யுது? எங்க டாக்குமெண்ட்ல வருதில்ல, டாக்குமெண்ட்ல வருதில்ல. இது இங்கெல்லாம் அந்த வேர்ல்ட் தானே, இது அந்த வேர்ல்ட் உலகம். இது இங்கெல்லாம் அந்த வேர்ல்ட் தான் போயிட்டு போட்டிக்கு அப்படியே சௌபாஷை. ஆனா நான் சொல்ல இல்ல, மாமட சொத்து உங்களுக்குத்தான் ஹராமே தவிர உங்களோட மனைவிக்கு ஹராம் இல்லை. உங்களோட மனைவிக்கு மாப்பட சொத்து. நீங்க என்ன செய்ய வேணாம்? மனைவியிட சொத்துக்கு நீங்க உரிமையை கொண்டாட வேணாம். அண்டக்கே சொல்லிடுங்க, இது மனைவியிடது, அவட சொத்து. அவ ஜகாத்து கொடுக்கணும், அவ மெயின்டைன் பண்ணணும், அவளுக்கு கலவஸ் பண்ணணும், அவள கூலி கொடுக்கணும். அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். எனக்கு தேவைண்டால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் எடுக்கணும். நான் தான் இதை மேனேஜ் பண்றேன், எனக்கு மேனேஜ்மெண்ட் ஃபீ எடுக்கணும். இதையும் மிக அழகான குர்ஆன் சொல்லி சரி. மகர் தொகை பிக்ஸ் பண்ணப்பட்டது. ஆனா என்ன செய்யல? குடும்பம் நடத்தல, டிவோர்ஸ் ஆகிட்டது. ஆனா மௌத்தானால் சட்டம் வேற. மௌத்தாகிட்டா
மகர் தொகை அப்படியே பேய்த்திடும். யாருக்கு? யாருக்கு? மனைவிக்கு. மகர எழுதிட்டாங்க பள்ளியில, நிக்காக நடந்து முடிஞ்சு 50 லட்சம் ரூபாய் மகர் எழுதினாங்க. குடும்பம் நடத்த முடிஞ்சு யார் மௌத்தாயிட்டாரு? யார் மௌத்து? மாப்பிள்ள மௌத்தாயிட்டார். இப்ப என்ன செய்யணும்? குறிப்பிடப்பட்ட மகர் தொகை சம்பூர்ணமா யாரு பேசணும்? அந்த மௌத்தான மையத்துடைய அனந்தர சொத்து பிரிப்பதற்கு முன்னால மகர் தொகை திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். யாருக்கு? யாருக்கு? மனைவிக்கு பேச்சு சேரும். சரி, இதே போலத்தான் மனைவி மௌத்தாகித்தான் கணவனுக்கு முன்னே மனைவியுடைய சொத்திலையும் அனந்தர சொத்து யாரு போகும்? கணவனுக்கு போகத்தான் செய்யும். இந்த உடன்படிக்கை லேசானதல்ல. மூணாவது ஒன்று இருக்குது, குடும்பம் நடத்திட்டீங்க. உதாரணமா இது யாருக்கு அப்ளை ஆகும் என்று சொன்னா, சும்மா போறாங்களே, சும்மா ஒன்றுமில்ல போற அவங்க மகர பத்தி பேசவும் இல்ல, ஒன்றும் இல்ல, என்ன போறாங்க, 2 பேரும் பேச்சு குடும்பம் நடத்திட்டாங்க. ஆனா மகர் தொகை வந்து பிக்ஸ் ஆகி இல்ல. அவங்க காமன் நிக்காக செஞ்சு கொண்டாங்க. எங்க காமன் நிக்கா, அதாவது கச்சேரிக்கு போனாங்க. நாங்க செகுலர் நிக்கா, அதாவது இஸ்லாமியப்பட்டதல்ல, சும்மா அவங்க செஞ்சாங்க. இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்ப டிவோர்ஸ் நடக்குது. குடும்பம் நடத்திட்டீங்க, ஆனா மகரம் இல்ல, பிக்ஸ் இல்ல. இப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சுப்ஹானல்லாஹ், பெண்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு பாதுகாத்திருக்கிறான்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான், ஓண்ட கணவனுடைய கெப்பாசிட்டிக்கு அவர் மகர் கொடுப்பார். கணவனுடைய கெப்பாசிட்டி, கணவனுடைய கெப்பாசிட்டின்னா மனைவியுடைய கெப்பாசிட்டிக்கு சீனம் வாங்குறதல்ல, உங்களோட கெப்பாசிட்டிக்கு நீங்க மகர் கொடுக்கணும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நீங்க வசதி உள்ளவராக இருந்தால் உங்களோட வசதிக்கு ஏற்ப மகர் கொடுக்கணும். உங்களை போல ஒருத்தர் உங்களோட ஊர்ல கல்யாணம் முடிக்கும் பொழுது எவ்வளவு மகர் கொடுத்தாரோ அந்த தொகை மகர் உங்களோட மனைவிக்கு நீங்க கொடுக்கணும். இதை குர்ஆன் தலாக்குக்கு முன்னால கொடுக்கணும். கொடுத்தா தான் தலாக்கு செல்லுபடியாகும். இதையும் சொல்லிட்டு 4வது ஒன்றையும் குர்ஆன் சொல்லுது. நான் இதை கொஞ்சம் உங்களுக்கு இன்ஷால்லா இந்த வாரக்கிழமை இன்னும் கொஞ்சம் டீப்பா விளங்கப்படுத்துறேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, ஆயத்துக்களை மாற்றி எழுத்த மாதிரி விளங்குது. இன்ஷா அல்லாஹ் இதை வாரக்கிழமை பார்ப்போம். பெண்களுடைய சட்டத்தை, பெண்களுடைய தலாக்குக்கு வந்த பெண்களுடைய உரிமைகளை இஸ்லாம் இந்த அளவுக்கு பாதுகாத்திருக்குது. எனவே இது ஒரு மிக முக்கியமான விடயம். இந்த விடயத்தை ஷேர் பண்ணுங்க யாருன்னு சொன்னா சமூகத்தில் உள்ள வாலிபர்களோட. இது லேசில்ல. ஒரு பெண் தலாக்கு சொல்லப்பட்டதுக்கு பிறகும் அந்த பெண்ணை மெயின்டைன் பண்றது, அந்த பெண்ணுடைய உரிமைகளுக்காக வேண்டிய குரல் கொடுக்கிறது எங்க ஒவ்வொருத்தருடைய கடமை. நான் ஒவ்வொரு நாளும் பார்த்து கவலைப்படக்கூடிய விஷயம்தான். வெள்ளவத்த பள்ளிக்கு சுபகம் போகுவாங்க, சுபகுக்கு வெள்ளவத்த பள்ளி போகுவாங்க. இந்த நோய் எப்பத்தான் இல்லாமோ தெரியாது. பள்ளி வாசல்ல, பள்ளி கேட்ல, என்ட்ரன்ஸ்ல வலது பக்கம் இடது பக்கம் 2 பெண்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. ஏஜ் டெபினிட்லி 60+. என்னன்னு விளங்குது இல்ல. பள்ளிக்கு போராட்களோட மிஸ்டேக்கா அவங்களோட மிஸ்டேக்கான விளங்குது. இவங்களோட ப்ராப்ளத்தை 2 பேர் முன்னுக்கா. இவங்களோட ப்ராப்ளம் என்ன? அவங்களோட நோயாது. யாரு நோய்? அட்டைய தூக்கி நெத்தில வச்சு என்ன செய்யும்? அட்டைய தூக்கி நெத்தில வச்ச கல்யாணப்படாது. இவங்களை அப்படி நீக்குதான். ஒரு கலவஞ்சது சுனாமிக்கு வீடு கட்டி கொடுத்தாங்களாம். சுனாமிக்கு வீடு கொடுத்தாங்களாம். சுனாமிக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு சரி வீடு கட்டி அழகா கொடுத்தாச்சு. அது லொட்டரி கேம்பால, அதாவது லொட்டரி இது என்ன சொல்றதுக்கு, அந்த கிளப் ஒன்றிக்கிற கிளப், ஃபேமஸ் கிளப், லோட்டரி கிளப், அதால கட்டி கொடுத்திருக்கு. மாஷா அல்லாஹ் வீடு முழுக்க ஃபேன் எல்லாம் போட்டு சட்டப்படி ஹவுஸ் கட்டி கொடுத்துட்டு போறாங்க. வீடு வாங்கி நாட்களை பார்த்தா அவங்க போய் எங்க நிக்கிறாங்க? மருவ கேம்ப்ல. என்னப்பா செய்தி இல்ல, அந்த வீட்டை நாங்க வித்து போட்டோம். அந்த வீட்டை வித்து போட்டோம். எவ்வளவு வித்தீங்க? இந்த வீடு கட்டுறதுக்கே கொஸ்டாவிங்க 14 லட்சம், 1.4 மில்லியன். எவ்வளவு வித்தீங்க? 6 லட்சம் வித்து போட்டோம்.
இது அவங்களோட நோய். இவங்களை விசாரிச்சு அங்களை வைத்து பார்த்தா பள்ளி அந்த கேட்டு அங்களை பார்த்தேன்னு சொன்னா ஒரு பொம்புல சுபஹானல்லாஹ் அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் அவக்கல்ல அந்த 2 பிள்ளைகள் வலது பக்கம் இடது பக்கம் 2 பிள்ளைய தூக்கமாகிட்டு அவ என்ன செய்வான்னு உட்கார்ந்து இருப்பான். வேணுமென்று செய்தாவோ தெரியாம செய்தாவோ தெரியல, அதனத்தால யாரும் போகல பிள்ளைய கிண்டிடுவான், புள்ள அழும். இதெல்லாம் காரணம் என்னன்னா ஷரீஅத்து தெரியாம பிள்ளைகளை நாங்க மக்களை டிவோர்ஸ் பண்ணினோம், சமூகம் ரோட்ல சீரழியுது, சமூகத்தை கேட்பார் பாப்பார் இல்லாத நிலையாக இருக்குது. இதனால் இறக்கம் காட்டுங்கோ, வாலிபர்கள் நல்லா படிங்கோ, வாழ்க்கையில ஒன்றை ஞாபகத்துக் கொள்ளுங்கோ, இது இன்பம் கொண்டாடுற துனியாவல்ல. இங்க தியாகங்கள் செய்ய வேண்டி வரும், கஷ்டங்கள் பட வேண்டி வரும். சில கஷ்டங்கள்ல நான் ஒரே சொல்லுவேன், என் மனைவி தான் எங்க சுவர்க்கத்துக்குரிய வழியாக இருப்பாள், என் மனைவி தான் சுவர்க்கத்துக்கு போறதுக்குரிய வழியாக இருப்பாள். பொறுமை செய்ய வேண்டி வரும், மோசமான வார்த்தைகளை கொண்டு பேசுவாள், திட்டுவாள், சபிப்பாள். என்ற யாருடைய மனைவாரும் அப்படி இல்லை. நான் சொல்றேன், அவளை கொண்டு சுவர்க்கம் போக வேண்டிய கட்டம் எனக்குவாங்க. வாழ்க்கையிலும் ஞாபகம் வச்சுக் கொள்ளும்போ, நாங்கள் இப்ப இருக்கிறத கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய முயற்சிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்லதை செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக, நல்லதை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்குவானாக. குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியையும் அல்லாஹ் நம் அனைவருக்கு வழங்க தருவானாக. எத்தனை வாலிபர்களும் பெண்களாக ஆண்களாக தகுதியான கணவன் மனைவி இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார்களோ அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தகுதியான மனைவிமார்களையும் தகுதியான கணவனையும் கொடுத்து சந்தோஷமான வாழ்வை நசீபாக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.